வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன். நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணற்ற கலைஞர்கள் இருக்காங்க. குறிப்பாக கூத்து கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மான் கொம்பு ஆட்டம், குச்சாட்டம், இப்படி பலதரப்பட்ட கலைகள், இந்த குதிரை ஆட்டம், இப்படி பலதரப்பட்ட கலைகள் இருக்கின்ற இந்த சூழலில் நாம் இந்த கலைகளை பற்றி தொடர்ந்து நாம் விவாதிப்போம். இதுவரை உலகத்திற்கு தெரியாத கலைகளை அறிமுகப்படுத்துவோம், கலைஞர்களை அறிமுகப்படுத்துவோம். இப்போது ஒரு சில கலைகளை பற்றி நாம் பேசுவோமா? நேயர்களே, நாம் எண்ணற்ற கலைகளை பேசுவதற்கு முன்னாடி இந்த கலை அழிந்து வருகின்ற கலை, நலிவுற்ற கலை, இந்த கலைஞர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கடைசியில் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழலையும் நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முதல்ல இப்போ ஒரு கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம். ஒரு மிக சிறந்த கூத்து கலைஞர், சின்ன வயசுலேருந்தே ராஜபாட் நடிக்கிற எல்லா சகல வித்தைகளையும் கற்ற ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த பெரியவர் நான் இது சர்வே பண்ணிகிட்ருக்கிறேன், எவ்வளோ பேர் இந்த நாட்டுப்புற கலையால் வாழ்வை இழந்து வாலிபத்தில் சந்தோஷமாக இருந்து முதுமையில் வாழ்வையை இழந்து பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற கலைஞர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு கலைஞரை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. இவர் பேர் கோபால். இவர் பெண்ணாகரம் மலை அடிவாரத்தை சார்ந்த ஒரு கலைஞர். இவர் மாபெரும் கூத்து கலைஞர். இந்த கூத்து கலைஞர் வயசில் நல்ல தெற்கூத்து ஆடிட்டு அந்த சந்தோஷம், அந்த கைத்தட்டல், அந்த ஆரவாரம், அந்த பரபரப்பில் வாழ்நாள் பூரா செலவு செஞ்சுட்டு குடும்பத்தையே கவனிக்க முடியாமல் இவரையும் பார்த்துக்காம அந்த சந்தோஷத்துலேயே மிதந்து வாழ்நாள் பூரா தெற்கூத்துக்காகவே காலத்தை ஓட்டிட்டார். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ வயதான பின்னாடி இவரால் தெற்கூத்தும் நடிக்க முடியல, அந்த குரல் வளமும் அது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு உடல் ஒத்துழைக்கலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, குடும்பத்துக்கிட்ட போகும்போது, நீ வயசாக இருக்கும்போதே நீ எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல, எதுவுமே பண்ணல, இந்த நேரத்தில் ஒன்று நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் வாழ்கிறதே பெரிய வாழ்க்கை சிரமமாக இருக்குதுங்கன்னு சமூகத்தாலும் குடும்பத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு தெருவுக்கு தள்ளப்படுகின்ற அவல நிலை இருக்கிறது. இந்த கலைஞர் அப்படி தான் தெருவுக்கு வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒகேனக்கல்ல ஏதோ ஒரு பகுதியில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த சுதிப்பட்டியை வாச்சிக்கிட்டு கர்ணமோட்சம், அர்ஜுனன் தபசு, பாஞ்சாலி சபதம், இது போன்ற அந்த கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இவர் என்னென்னலாம் வாழ்க்கையில் நடித்தாரோ அதை அந்த பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறார். இந்த பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இப்படி. கலையை வளர்க்க வேண்டும் என்றால் கலையை வளர்க்க வேண்டும், கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டுவது தான் நம்மளுடைய கோரிக்கை. அடுத்த கலைஞரை பற்றி நான் சொல்கிறேன், இதை பாருங்கள். அருகமாத சரியான இழக்கண்ண ராசம்பட்டே சரியான உணவு இழக்கண்ணிய வரதா நடுமா நடுமா வேற வருஷம் வேற பாட்டு ஒன்று பாடுங்க, வேற அர்ஜுனன் பாட்டு ஒன்று பாடுங்க. எரிமயில் எரிமயில் எரி விளையாடுமயில் மாதவே சொந்தமான
வையனடி திருச்சி நல்ல நடினவன். நேயர்களே, நாம் அடுத்த கலைஞரை பார்க்கும் பொழுது இந்த கலை என்பது பொதுவானது. மதம் தாண்டி, சமயம் தாண்டி, பக்தியை தாண்டி இந்த கலை எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு பொதுவானது. இந்த கலைக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற மாபெரும் கலைஞர்களை எல்லாம் நாம் உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க போன்ற ஒரு கலைஞர் வந்து ஒரு இஸ்லாமிய கலைஞர். அந்த இஸ்லாமிய கலைஞர் அவர் பேர் வந்து முஜீப். இந்த முஜீப் வந்து தர்மபுரியை சார்ந்தவர். நான் இப்படியே ஒரு சர்வே பண்ணிகிட்டு போகும்போது ஏற்கனவே அந்த முஜீப்பை நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். பட் அவரோட இணக்கமான ஒரு உறவு இல்லையே தவிர பார்த்துருக்கேன். ஆனால் அவர் மேல் ஒரு பார்வை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஒரு நாள் அவரை நான் அந்த சர்வேயில் சந்திக்கும்போது அவரோட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவர் எப்படின்னா, பொதுவாகவே வந்து கலையில் வந்து பக்தி மார்க்கத்தில் அந்த பக்தியில் மட்டுமல்ல, அந்த கலை சார்ந்த பக்தியை வளர்க்கின்ற, மதத்தை போதிக்கின்ற, கடவுளை போதிக்கின்ற அந்த அடிப்படையில் இருக்கின்ற கலைஞர்களில் இவரும் ஒரு கலைஞர். எப்படி முருகப்பெருமானை பித்துக்குளி முருகதாஸ் பாடுகிறாரோ அதுபோல் எப்படி வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தன்னுடைய கடவுள் இயேசுபிரானை வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு அதை பிரச்சாரமாக செய்து வளர்க்கின்றார்களோ அதுபோல் இவர் வந்து ஒரு இஸ்லாத்தை தழுவிய, ஒரு அல்லாவை தழுவிய, அல்லாவினுடைய சிறப்புகளை பேசுகின்ற, பாடுகின்ற ஒரு அற்புதமான கலைஞர். நாம் இதை மதமாக பார்க்கக்கூடாது, பக்தியாகவும் பார்க்கக்கூடாது. அவர் அந்த கலையின் மீது உள்ள பற்று எவ்வளவு இருக்கிறது என்பதை மட்டும் நான் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா அடுத்த தொழிலை தேடி போகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கலையை, நாம் நேசிக்கின்ற இந்த கலையை எப்படி நாம் வாழ்நாள் கூட கொண்டு செல்வதுன்ற அடிப்படையில் இவர் வந்து இந்த பாட்டை வந்து ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் ஒவ்வொரு கடைகளுக்காக போய் இவர் பாடுவார். அவங்க கொடுக்குற வெகுமதியில் அவர் வாழ்வார். நான் கேட்டேன், இது என்ன, இது ஒரு மத பிரச்சாரமா, இது என்ன அப்படின்னு. இல்லை, நான் வந்து பக்தியால் என்கிட்ட இருக்கிற கலையின் மூலம் இந்த பக்தியை பரப்புகின்ற இனத்தவர்கள், இது மத பிரச்சாரம் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அதை கலையாக பார்க்கின்றோம். அந்த கலைஞரை நீங்கள் சந்தியுங்கள். இதோ அவர் உங்கள் முன்னால். ஏகனே யா அல்லாஹ், நாயனே யா அல்லாஹ். ஏகனே யா அல்லாஹ், நாயனே யா அல்லாஹ். அஹதானவனே யா அல்லாஹ், சமதானவனே யா அல்லாஹ். அஹதானவனே யா அல்லாஹ், சமதானவனே யா அல்லாஹ். அழிந்த உடலை மீண்டும் உயிர் தந்தெழுப்பிடுவானே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். நலமளிப்பாயே யா அல்லாஹ், சுகமளிப்பாயே யா அல்லாஹ். நலமளிப்பாயே யா அல்லாஹ், சுகமளிப்பாயே யா அல்லாஹ். அழிந்த உடலை மீண்டும் உயிர் தந்தெழுப்பிடுவானே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். நாளை என்றும் கேள்வி வைத்து நாளை கடந்தும் யா அல்லாஹ். நானும் ஒரு நாள் அங்கே வருவேன், நலமளிப்பாயே யா அல்லாஹ். நாளை என்றும் கேள்வி வைத்து நாளை கடந்தும் யா அல்லாஹ். நானும் ஒரு நாள் அங்கே வருவேன், நலமளிப்பாயே யா அல்லாஹ். வாழும் உலகில் நானும் உன்னை மறந்தவன் இல்லை யா அல்லாஹ். துன்பமெல்லாம் சூழ்ந்து போகும் சுகமளிப்பாயே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா. நேயர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை நான் சந்தித்தேன். எப்படின்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு மாங்கனி கண்காட்சி நடந்தது. அது அரசு விழா. அந்த விழாவில் வந்து
நான் இசைப்பள்ளியினுடைய பகுதி நேர ஆசிரியர் கலை பிரிவு சார்ந்தவன் என்பதால் எங்கள் ஐயா மரியாதைக்குரிய டிடி அவர்கள் ஏமநாதன் சார் அவர்கள் நீங்கள் இது வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டதுனால நான் சார்ந்திருக்கிற என்னுடைய பள்ளியில் 4 பிரிவுகள் இருக்குது. அந்த 4 பிரிவில் இருக்கிற கலைஞர்களையுமே அந்த மாங்கனி கண்காட்சிக்கு அவங்கள வந்து கூப்பிட்டு அது சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலைஞர்களும் பலதரப்பட்ட கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள், கூத்துக்கலையில் வந்து பெண் வேடம் போட்டு நடிக்கின்ற அந்த கலைஞர்கள், அகிட விகிட ராயல் பப்பூனாக நடிக்கின்ற கலைஞர், அது மட்டும் இல்லை பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், இது போன்ற பலதரப்பட்ட பம்பை கலைஞர்கள், நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள், அப்புறம் இதுவரையும் நம்ம பார்க்காத என்ன ட்ரைபல் பீப்புள் அவங்க பண்ணுற அந்த ட்ரைபல் டான்ஸு, இப்படி பல விஷயங்களை நான் அந்த மாங்கனி கண்காட்சியில் பார்த்துருக்கோம். எப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க ஒப்பனை, அவங்க அழகு, அவங்க நடிக்கின்ற அந்த விதம், அவங்க அதுக்காக எப்படி அவங்க டெடிகேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். அடுத்த கலைஞரை பற்றி பேசும்போது இவங்களையும் நாம் பார்ப்போம். பாருங்கள் கலைஞர்களே. நேயர்களே, இப்பொழுது ஒரு கலைஞரை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அது என்னென்னா, இயற்கை ஒன்று குறைஞ்சா இன்னும் 2 கொடுக்குங்கிறாங்களே, ஆமாம், அதுபோல் ஒரு பார்வை இல்லாத ஒரு குழந்தை, எவ்வளோ திறமையாக இருக்குது. இதுவரை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத அவ்வளோ திறமையை முடக்கி வச்சுருக்குது அந்த குழந்தை. அவள் பேர் வந்து பிரியதர்ஷினி. அவள் வந்து கிருஷ்ணகிரி இசைப்பள்ளியில் எம்ஏ மியூசிக் பண்ணிகிட்ருக்குது. எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இசைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் மேடம் வந்து கூப்பிட்டு, சார் இந்த குழந்தைய பாருங்கள், இந்த குழந்தை வந்து எவ்வளோ திறமை இருக்குது, இது வெளியே உலகத்துக்கே தெரியாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் கூப்பிட்டு அதுக்கிட்ட பேசும்போது அவ்வளோ திறமை, அபாரமான திறமை, அவ்வளோ குரல் வளம் மட்டும் இல்லை, காம்பேரியன் பண்ணுறது, ஒரு கைதேர்ந்த ஒரு காம்பேரியன் எப்படி தொலைக்காட்சியில் பண்ணுவாங்களோ அதுபோல் கைதேர்ந்த கலைஞராக அந்த காம்பேரியன் பண்ணுறது, பாட்டு பாடுறது, அந்த மியூசிக் நாலேஜு, அப்புறம் தாள வரிசைகள் நாலேஜு, மிருதங்கம் வாசிக்கிறது, தபேலா வாசிக்கிறது, இப்படி ஒரு பன்முக கலைஞராக இருக்கின்ற ஒரு குழந்தை. பார்வையற்ற இந்த குழந்தையை நாம் பார்ப்போம். இந்த குழந்தை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தது. இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அம்மா ரொம்ப சிரமப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வளர்ப்பு வீண் போகல, அவ்வளோ திறமை பாருங்கள். மீண்டும்
ஊசி கலம் கட்டி தந்த காலம் போற பார்க்க மயங்கிவிடும் கருங்கல்லாம் கரைஞ்சிவிடும் கண் பார்க்க மயங்கிவிடும் கருங்கல்லாம் கரைஞ்சிவிடும் மகராச அழகாக மனசெல்லாம் குளிர்ந்துவிடும் என் மகராச அழகாக மனசெல்லாம் குளிர்ந்துவிடும் ஏ சம்பனாத்து சரக்காத்து மச்சா சொல்லுங்கதான் வீசுதுங்க அங்கம் பூர மச்சா சொல்லுங்கதான் வீசுதுங்க அங்கம் பூர சின்ன தாயவள் தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. ஒரு நிமிஷம் இரு. ஓகே பாட்டுமா ரெடி. ஆரணவ மணி மாலைகளாட ஆடும் மரமும் படம் இருந்தாட ஆரணவ மணி மாலைகளாட ஆடும் மரமும் படம் இருந்தாட சிகரட்டி கொண்டை மலர்தோடையாட இதப்பத்தேராட பேரணி வேதிய தில்லையும் ஆகிரும் பேரன் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காலியில் எடுத்து நின்றாட கலந்த சுவை நீரே ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. நேயர்களே, இதுவரை ஒரு 4 கலைஞர்களை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னும் 4000 கலைஞர்கள் 40,000 கலைஞர்கள் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அவர்களை பற்றி விவாதிப்போம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட கலைஞர்களை அரசு பாதுகாக்கின்றது, இசைப்பள்ளிகளை நடத்துகின்றது. அவங்களுக்கான பொருளாதார ரீதியாக அவங்க அரசு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றது. தமிழக அரசுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வெளியிலிருந்து இந்த கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற, இந்த கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற அடிப்படையில் ஒரு சில நிறுவனங்களெல்லாம் அந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறது. அவங்களையும் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கல்யாணம் கச்சேரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த கலைஞர்களுக்கு இந்த திருமண நிகழ்ச்சி, திருவிழாக்கள் மற்றும் இந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் இவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒர்க்கை கொடுத்து அவங்களுக்கு ஏதோ அவங்களால் முடிந்த ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற இடையில உதவி செய்கின்றாங்க. இந்த நிறுவனம் இது மட்டுமல்ல, நவீன காலத்தினுடைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஆர்கெஸ்ட்ரா மற்றும் டான்ஸு, அப்புறம் வெல்கம் டான்ஸு, இதுபோல் பல கலைஞர்களுக்கும் அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்துக்கு நம் யூடியூபின் சார்பாகவும் நம் மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயத்தை நான் முன்னால் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இசைப்பள்ளி ஒன்று இருக்கிறது. அது ரெகுலராக நடக்கிற ரெகுலர் கிளாஸ் இருக்குது. பரதநாட்டியம், தவில், நாதஸ்வரம், மிருதங்கம், இது போன்ற பாடப்பிரிவுலாம் ரெகுலர் இருக்குது. அது பட்டய படிப்பு. அது இல்லாமல் தமிழக அரசு இந்த நலிந்த கலைஞரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்ட் டைம் கிளாஸ், அதாவது 1 இயர் டிகிரி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 to 5, 6 இந்த 2 மணி நேரம் வகுப்பு. வெள்ளி சனி இந்த 2 நாளில் மட்டும்தான் அந்த கிளாஸ் நடக்கும். ரொம்ப சிறப்பாக நடந்துக்குது. நம்ம கிருஷ்ணகிரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடகம், அப்புறம் புறவையாட்டம், பம்பை, அப்புறம் கட்டக்கால் ஆட்டம், இப்படி 4 பிரிவுகள் இருக்குது. 4 ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். நான் அந்த இசைப்பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக, நாடகத்துறையில் நான் ஆசிரியராக இருக்கின்றேன். இதில் எல்லாருமே படிக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது, வயது வரம்பு கிடையாது. 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணுனாலும், கலை ஆர்வம் உள்ளவர்கள் கலையை தெரிஞ்சுக்கலாம். இந்த கலையை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கின்ற அடிப்படையில் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது
இந்த வருடம் இந்த 2025 இந்த வருடம் இப்போ மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இன்னும் ஒரு 7 நாள் மட்டும் இருக்குது. இந்த 7 நாளை பயன்படுத்தி இதில் வந்து மாணவர்கள் சேர்ந்து பயனடைய வேண்டுகிறோம். எந்த வகுப்பில் வேணாலும் இந்த 4 பிரிவுகளுக்கெல்லாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வருகின்ற வெள்ளி சனி இந்த 2 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகி நீங்கள் கலையை பயின்றுக்கலாம். என்னென்னா அரசு வந்து 500 ரூபா அட்மிஷன் ஃபீஸ், அது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தருகின்றது. வாருங்கள், இந்த இசைப்பள்ளியில் பயின்று எல்லோரும் பயனடைவோம். இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம். உங்களிடம் விதைப்பது நடிகர் சிங்காரவேலன். நன்றி.